வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26 அதாவது குடியரசு தினம் அன்னைக்கு என்னுடைய பையனுக்கு வந்து பர்த்டே. அதனால் சரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்க, அதாவது பெரம்பலூரில் இருக்கிற அன்லிமிட்டெட் கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு நிறைய டிஷர்ட்ஸ் இதெல்லாமே நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா மழை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நேற்று அந்தளவுக்கு கூட்டம்லாம் எப்போவுமே ரஷ்ஷாக பிஸியாக தான் இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக அவனுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எது கரெக்டாக இருக்குது, சரி பிடிச்சத எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கே நாம் சொல்கிற ட்ரெஸ் எல்லாம் அவங்க இப்போ இருக்க பசங்க எங்கே பார்க்குறாங்க, மொபைலில் பார்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு டிசைன் பார்த்துட்டு இப்போ இதாம்மா ட்ரெண்டு, இந்த மாதிரி தாம்மா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் சைஸ் மட்டும் பார்த்து அவனுக்கு பிடிச்சதில்ல, அவனோட சைஸ் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான், பாப்பா, அப்புறம் என் பையன், அப்புறம் ஹஸ்பண்ட் 4 பேர் தான் போயிருந்தோம். அவர் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். சரி சும்மா நின்றுட்டு இருக்கானாங்க, அப்படியே சும்மா கடையை வந்து அப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்ருங்க அப்படின்னு சொன்னேன். அதனால அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து அப்புறம் பையனுக்கு வந்து 2 டீஷர்ட்டு அப்புறம் பேண்ட் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கும் அப்புறம் ட்ரெஸ் எடுத்தேன். இதில் 2 ஃப்ராக் எடுத்தேன். அவன் என்ன சொன்னா, "அண்ணனுக்கு மட்டும் தான் எப்போவுமே எடுக்கிறீங்க, எனக்கு எடுக்கவே மாட்றீங்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க" அப்படின்னு சொன்னா. "இப்போ தான் பாப்பா புது ட்ரெஸ் எடுத்தேன்" அப்படின்னேன். சரி நான் அவளுக்கும் 2 ஃப்ராக் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட், அக்ஷயா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்புறம் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மழை தூறிட்டு இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வெளியில் அப்படியே கடைக்கு வெளியிலே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் மழை விட்டது நாங்கள் கிளம்பிட்டோம். நான், தம்பி, பாப்பா எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டு சாரி எடுத்திருந்தேன். இது வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் நல்லா இருக்குது, நாங்கள் எடுத்தது நல்லா இருந்தது அப்படின்றதுனால எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 சாரீ கேட்டிருந்தாங்க. 2 கலரும் சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் இல்லைனா வயலட் வேணும், இல்லை மெரூன் கலரு, இந்த மாதிரி 2 கலர் சொல்லியிருந்தாங்க. சரின்னு இது வந்து வயலட் கலர் தான். இதில் பார்க்க வந்து திக்காக ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. வயலட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு முந்தானையும், அடுத்தது ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதே பிங்க் கலரில் வரும். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஸ்டோன்ஸ் வச்சு சாரீ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 1675 அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இங்கே பெரம்பலூர் உள்ள மல்லி அப்படின்ற ஒரு ஷாப்பில் தாங்க எடுத்தேன். நல்லா இருந்துச்சு, சாரீஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புடவை. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் மெரூன் கலர் தான். பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் உள்ள ப்ளவுஸும் அந்த முந்தானையும் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணன் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ப்ளூ கலர், ராமர் ப்ளூ, அந்த மாதிரி கலர் சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா கான்ட்ராஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. 2 சாரியுமே அழகாக இருந்துச்சு. அவங்க 2 கலர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் இப்போது என் தங்கச்சி வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, காது குத்து வைக்கிறாங்க தங்கச்சி பொண்ணுக்கு. அதனால் அவங்களுக்கு சாரீ எடுக்கும்போது நல்லா இருந்தது அப்படின்றதுனால அதை பார்த்துட்டு அவங்களும் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் அப்படியே ஒரு 2 சாரீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த இதுதான் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, அதாவது ஒரே ஒரு ட்ரௌசர் மாதிரி ஒன்று எடுத்தேன். இது நல்லா ரூ. 90 என்னமோ போட்டிருந்தாங்க ஆஃபரில். சரி நல்லா இருந்தது. அவள் போனது இதை கையில் எடுத்து வச்சுட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன், இதான் வேணும் வேணும்னு அந்த அந்த ட்ராயர் மட்டும் எடுத்து வச்சுட்டு காமிச்சிட்டு இருந்தா. சரின்னு அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் 2 ஃப்ராக் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் பாப்பா கிட்டே இல்லை. ஸ்கை ப்ளூ கலரில் காட்டன், கீழே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நல்லா பியூர் காட்டன், மேலே இருக்கிறது வந்து அந்த பனியன் கிளாத்தில் அந்த டாப் அந்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ராக்கில் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. கலரும் அழகாக இருந்துச்சு, கிளாத்தும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ஃப்ராக் வந்து எடுத்திருந்தேன். பியூர் ஒயிட்டில் இந்த மாதிரி அந்த கலராக அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு, மேலே பார்த்தீங்கன்னா இதுவுமே நேவி ப்ளூ நல்லா டார்க் கலரு. இதுலேயும் வந்து அது வந்து பனியன் கிளாத் மேலே. இதுவும் அன்லிமிட்டடில் தான் எடுத்திருந்தேன். மேலே ஒரு சின்னதாக ஒரே ஒரு பிங்க் கலரில் ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஃப்ராகும் பார்த்தீங்கன்னா ரூ. 199 தான். அந்த 2 ஃப்ராகுமே நல்லா இருந்துச்சு. நல்லா காட்டனில் சூப்பராக இருந்துச்சுங்க. கலரும் பாப்பாவுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு லைட் கலரும் டார்க்கும் கலந்த ஒரு காம்பினேஷனில் பாப்பாட்ட இல்லை. அதனால் அந்த 2 கலரும் எடுத்தேன். அப்புறம் பையனுக்கு 2 டீஷர்ட்டு, சும்மா ஒன்று வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக ரஃப் யூஸ்க்கு ஒன்று எடுத்தேன். அப்புறம் இந்த டீஷர்ட் தான் அவன் செலக்ட் பண்ணியிருந்தான். பர்த்டேக்கு எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டு இருந்தான். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இந்த ஹூடி ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கெட் இருக்கும் 2 சைடும். பிளாக்ல நிறைய டிஷர்ட் வச்சுருக்கான். இருந்தாலும் எப்போ போய் பார்த்தாலும் அந்த பிளாக் கலர் தான் அவனுக்கு பிடிக்குது. சரி அவனுக்கு பிடிச்சது எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்டும் செலக்ட் பண்ணியிருந்தோங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.